ஐயோ இவனை பார்க்காம போயிடணும். ஆ, ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல் டைம் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ரெண்டாவது டைம் பார்க்கும்போது உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. மூணாவது டைம் உங்களை பார்க்கும்போது உங்களை காதலிக்கணும்னு தோணுச்சு. இப்போ உங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ. நீங்க இந்த மாதிரி சடனா சொன்னனால எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சோ எனக்கு ஒரு நாள் டைம் வேணும். பிரகதி, நாளைக்கு உங்களுக்காக இதே இடத்துல நான் காத்துக்கிட்டு இருப்பேன். மிஸ் பண்ணாம வந்துருங்க. சுவாதி, ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க? நீ பிரகதி எங்கேயாவது பாத்தியா? அவளை கொஞ்ச நாளாவே பார்க்கவே முடியல. அவங்க இந்த ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் எதுவும் தெரியாது. மிஸ் பண்ணிடாதன்னு சொன்னேன். கடைசியா மிஸ் ஆகி போயிட்டா. ஒரு நாள் டைம் வேணும்னு கேட்டா. அவ என் காதலை ஏத்துப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா அவ இந்த ஊரை விட்டே போயிடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அண்ணா, அந்த பயலுக்கு புத்தியே இல்லனா? ஆமாண்ணா. முதல்ல குழிய இங்க தோண்ட சொன்னாரு, அப்புறம் அங்க தோண்ட சொல்றாரு. யாராவது விழுந்துட்டாங்கன்னா? அந்த பயலுக்கு புத்தியே இல்லனா. குழிய மூடலாம் வாங்கண்ணா. வாங்கண்ணா, போய் மூடலாம்.
நான் அக்செப்ட் பண்ணிருக்கணும். அவன்கிட்ட நான் உண்மையை சொல்லிருக்கணும். நான் அன்னைக்கு பண்ண ஒரே ஒரு தப்புக்காக இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். கட் இட். பிரகதி, என்ன இது? இது ஆக்டிங்கே இல்ல. நீ முன்னாடி சீன் மாதிரியே பண்ணிருக்க. ராத்திரி போட்ட போதை இன்னும் தெரியலையா? மக்கள் இன்னும் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. அத கொடுக்கணும். ஆஹா, அப்படியா? நான் அதிக எஃபர்ட் பண்ணுமா? இன்னும் ஜாஸ்தியா கொடுக்கணும். சரி. டேய் தாங்க மாட்டேன். ஏன்டா எதை எடுக்கிற? சினிமா ஷூட் பண்ண டைமே இல்ல. தூ வாடங்க. ரெடி சார், ரெடி. ஏய், வேற எங்கேயாவது போய் ஷூட் பண்ணு. எப்ப பார்த்தாலும் பக்கத்துலயே வந்துட்டு. அலுமூஜி, மைக்கு கொஞ்சம் முன்னாடி நீட்றா. டேய், மைக் கொஞ்சம் தூரமா வை. இது என்ன வாழைப்பழமா? வாயை திறந்து காட்டு. ஆக்ஷன். இந்த காதல், இந்த பாசம் எல்லாம் கருகி போன கத்திரிக்காய். இந்த நிலா மட்டும் இல்ல, யாராலையும் காப்பாத்த முடியாது. நானும் ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டேன். இந்த பசங்க கூட சேர்ந்து ஆட்டம் ஆடி பக்கத்துல இருந்து கை கொடுக்கிற பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான். கட் இட். ஆஹா, சூப்பர் சார். என்னப்பா இத்தனை டேக் போகுது? இவளை வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை டேக் போறதுன்னு தெரியலையே. ஆக்ஷன். இதேதான் ஆக்டிங்ன்றது. இதுக்கு கண்டிப்பா ஆங்கர், இதுக்கு கண்டிப்பா ஆஸ்கர் அவார்டு கிடைக்கும். Oh God. இது என்ன விசித்திரமான சினிமாவோ என்னவோ தெரியல. நான் என்ன ஆக்ட் பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த டைரக்டர் என்ன டயலாக் கொடுக்கறாருன்னு அவருக்கும் தெரியல. அப்புறம் இந்த பிலிம் பாக்குறவங்க என்ன பாக்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த பிலிம் ஹிட் ஆகுதோ ஃபிளாப் ஆகுதோ அது அந்த கடவுளுக்கே தெரியாது. பிரகதி மேடம், இந்த சினிமாவை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? ஆக்சுவலி இந்த மூவி நேம் U18. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு 18 வயசு தான் ஆகுது. என்னோட கேரக்டர் கூட ரொம்ப டிஃபரெண்ட். அப்புறம் இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பை த வே, இந்த சினிமாவோட கிளைமேக்ஸ்ல சர்ப்ரைஸ்ல சஸ்பென்ஸ் கொடுத்து ட்விஸ்ட் கொடுத்து டர்ன்ஸோட ஷார்ப் எடிட் பண்ணி எண்ட் பண்றாங்க. ஓகே, தேங்க் யூ மேடம். ஐயோ, ரம்யா மேடம், இது வேற. இந்த சினிமால நீங்க பேய் கேரக்டர் நடிக்கிறீங்களா? உங்க அபிப்பிராயம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Are you okay? Yeah, I'm okay. நான் எப்போ ஆக்ஷன் சொல்றேனோ அப்ப நீ மெல்லமா தவழ்ந்து வரணும். ரிஹர்சல் பண்ணிருக்கல, மக்களை பயப்படுற வைக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணணும். சரியா? டேய் குமரேசா, பேயோட மூஞ்ச முடி வச்சு மறடா. டேய் இன்னும் கொஞ்சம் நல்லா மூடுறா. மூடிட்டு வா. அடிச்சி என்ன பண்ற? நல்லா மூடுறா. சரி, இந்த பக்கம் வா. முடி வச்சு நம்ம ஆடியன்ஸ் பயமுறுத்தலாம். ஆனா மூஞ்சிக்கு யார் மேக்கப் போட சொன்னது? லூசு பைய டைரக்டர். யோ நண்பா, அவ மூஞ்ச பாரியா, பாவமா இருக்கு. டேய், அவ மூஞ்சி முழுக்க முடிய வச்சு மூடிருக்க. நீ எந்த ஆங்கிள் பார்த்தாலும் மூஞ்சே தெரியாதே. அவளுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு. அவ நிறைய தடவை இருமறத நானே பார்த்தேன். நான் என்னமா பண்றது? டைம் வேற போயிட்டே இருக்கு. அந்த டைரக்டர் வேற கத்திக்கிட்டே இருக்கான். நான் நல்லாதான் இருக்கேன். நான் பண்றேன். குட் குட் ரம்யா, இந்த ஸ்பிரிட் எப்பவுமே இருக்கணும். பா குரு, எங்கடா இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? வா இங்க. வந்துட்டேன் சார். ரெடியா? லைட்ஸ் ஆஃப். கட் இட். டேய் என்னடா ஆச்சு? அவ வரவே இல்ல. என்னன்னு போய் பாருங்கடா அவளை. அடச்சி என்னடா நீங்க? Oh God. ரம்யா, ரம்யா, ரம்யா,
ரம்யா என்னாச்சு ரம்யா? ரம்யா என்னாச்சு? ரம்யா எந்திரி தண்ணி எடுத்து வா. எந்திரி ரம்யா என்னாச்சு? ரம்யா எந்திரி ரம்யா என்னாச்சு ரம்யா? ரம்யா 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 உனக்கு என்னாச்சு எந்திரி நான் நல்லா இருக்கேன். நான் பண்றேன். ரம்யா நீ ஆக்டிங் பண்ணுவ, முதல்ல குணமாய் வா. இல்ல, எனக்கு ஆக்ட் பண்ற அளவுக்கு தெம்பு இருக்கு. அது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஓகே நான் ஓகே. ஆக்ட் பண்றேன். என்ன அப்படியா? சரி, நீ பிரேக்ல வந்துரு. டேய், அவளுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்காண்டா. அவ வர்றது டவுட்டுடா. இது என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? இதான்ப்பா பெரிய ட்விஸ்ட். பாஸ், அப்படின்னா நம்ம இப்போ கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணி ஆகணுமா என்ன? அது எப்படிடா பண்ண முடியும்? என்னோட ஸ்கிரிப்ட பாத்தியா? இந்த காலத்து ட்ரெண்டிங்ல சூப்பர் பிளான்ட் கிளைமேக்ஸ் நண்பா. இவெல்லாம் ஒரு ஆளு. அதுலயும் அந்த லாஸ்ட் டைலாக் இருக்குல்ல, அதனாலயே ஆஸ்கர் அவார்டு கிடைக்க போகுது. அதனால சேஞ்ச் பண்ண முடியாதுடா. சார், அவளே வராதப்ப எப்படி சார் லாஸ்ட் டயலாக் வரும்? ஆமால, இப்ப அதுக்கு என்ன பண்றது? அதை விட நல்ல டைலாக் இருந்தா சொல்லு பாக்கலாம். எல்லா ஹாரர் மூவிலயும் எண்டிங் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நண்பா, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஹாரர் மூவில சதக்குன்னு ஷாக் கொடுத்து டர்ன் கொடுத்து ட்விஸ்ட் கொடுத்து எண்ட் பண்றாங்க. டேய், ஷாக் கொடுத்து டர்ன் கொடுத்து ட்விஸ்ட் கொடுத்து அதை எப்பறம் எண்ட் பண்ணுவாங்க? ஆமாடா, இந்த சீனை எப்படி பண்ணலாம்னா, எப்படி பண்ணலாம்? ஷாக் கொடுத்து டர்ன் கொடுத்து ட்விஸ்ட் கொடுத்து எண்ட் பண்ணோம்னா யாருக்கும் தெரியாது. என்னடா சொல்ற? கேவலமான ஐடியாவா இருக்கு. ஆமால, நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா ஹாலிவுட் ஹாரர் மூவி மாதிரி அவளோட முகம் சந்திரன் மாதிரி பளபளன்னு இருக்கணும். கண்ணத்து மேல பிம்பிள் இருக்கணும், பிம்பிள் கீழே ஒரு தழும்பு இருக்கணும். ஏன்னா அவ ராங் டெசிஷன் எடுக்க போறா. எப்படி இருக்குன்னா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கான்செப்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா நீ ஒரு தடவை மேக்கப் போட்டு காட்டி பார்க்கலாம். சீ, குப்பை மாதிரி இருக்கு கான்செப்ட். இதுல என்ன பண்ண முடியும்? ஒரு ஷார்ப் இல்ல, ஒரு ட்விஸ்ட் இல்ல, ஒரு டர்ன் இல்ல. அதுக்கு பதிலா ஹாரர்ல செக்ஸ் கொடுத்து கிளைமேக்ஸ் கொடுத்து எண்ட் பண்ணிடலாம். டேய், சூப்பரா சொன்ன நண்பா. குரு பிரசாத் சொன்ன மாதிரியே நம்ம அதே மாதிரியே பண்ணிடலாம். ஹலோ சார், வந்துட்டேன் சார். போங்கடா டேய்.